வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நான் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கொடுத்துட்டே இருக்கேன். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஃபுல் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். இப்போ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துட்ருக்கேன். தொடக்கத்துலேருந்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். 2 மார்க் கொஸ்டினை கரெக்டாக அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும். அதுக்காக 2 மார்க் கொஸ்டினுக்கு தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு 2 மார்க்கை சால்வ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களுடைய பாஸ் ஆகிறதோ மார்க் அதிகமாக எடுக்கிறதோ எல்லாத்துக்குமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. இது பாருங்கள், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். எப்படி மேக்ஸிமம் மினிமம் 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது விஷயமா இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நொட்டேஷன் ஏற்கனவே தெரியும். டோ எஃப் பை டோ எக்ஸ், அதை நம்ம எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டோ எஃப் பை டோ ஒய்யை நம்ம எஃப்ஒய் அப்படின்னு சொல்லுவோம். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய்யாக இருந்தாலும் சரி, டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நம்மளுக்கு எஃப்எக்ஸ்ஒய் எஃப்ஒய்எக்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். அடுத்தது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ்எக்ஸ். அதே மாதிரி டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் எஃப்ஒய்ஒய். சரிங்களா? இது நம்மளுக்கு யூஸ்வல் நோட்டேஷன். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ மேக்ஸிமம் அண்ட் மினிமாவுக்கு சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன, இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர், ஏங்கிறது என்ன எஃப்எக்ஸ், பிங்கிறது என்னது எஃப்எக்ஸ், ஏங்கிறது எஃப்எக்ஸ், ஏங்கிறது ஆமாம் எஃப்எக்ஸ்எக்ஸ், பிங்கிறது எஃப்எக்ஸ்ஒய், சிங்கிறது எஃப்ஒய், சிங்கிறது என்னது எஃப்ஒய்ஒய். சரிதானா? இப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி மைனஸ் பி ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0 அண்ட் ஏ லெஸ் தென் 0 ஆர் பி லெஸ் தென் 0. ஏ லெஸ் தென் 0 ஆர் b less than 0. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று less than 0 இருந்ததுன்னா f at times minimum, f at times minimum. எந்த பாயிண்ட்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது எப்படி அப்படின்னா அதை சொல்றேன். AC minus b square greater than 0, a less than 0 or b less than 0 இருந்தா f at times, f at less than 0 னா maximum, f at times என்னது maximum, f at times maximum. AC minus b square greater than 0, a less than 0 அல்லது b less than 0 வரனா f at times maximum. அடுத்தது AC minus b square greater than 0 வருது, a greater than 0 or b greater than 0 இருந்தால் f at times minimum, f at times minimum. அடுத்து மூணாவது பாயிண்ட் AC minus b square, AC minus b square less than 0 இருந்தால் இந்த இதில் சேடில் பாயிண்ட் கிடைக்கும். நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம். இல்லை ஈக்குவல் கிரேட் லெஸ் தென் 0 இருந்தால் மேக்ஸிமமும் வராது, மினிமமும் என்ன செய்யாது வராது. அந்த பாயிண்ட்டை நம்ம சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நாலாவது கண்டிஷன் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர், AC minus b square equal to 0. AC minus b square equal to 0 இருந்தால் the test is inconclusive. நம்மளால இது ஒண்ணுமே கன்க்ளூஷனே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுதான்
சரிதானா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல fx equal to 0, fy equal to 0ன்னு போட்டு நம்ம எந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல தான் இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ் fx equal to 0, fx equal to 0, fy equal to 0னா அந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஸ்டேஷனரி வேல்யூ. ஸ்டேஷனரி வேல்யூ மேக்ஸிமத்துலேருந்து மினிமமாகவும் மினிமத்துலேருந்து மேக்ஸிமமாகவும் மாறக்கூடிய அந்த ஸ்டேஷனரி வேல்யூ. அந்த fxx at the point என்னது a, b, fxy at the point என்னது a, b. a, bங்கிறது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? fx equal to 0 fy equal to 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவல் டு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஸ்டேஷனரி வேல்யூஸ். அந்த ஏக்கமா பிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இது. டிஃபரன்ஷியல் கால்குலஸில் சிங்கிள் வேரியபிளை வச்சு நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0, ஏ லெஸ் தென் 0 ஆர் பி லெஸ் தென் 0வாக இருந்தால் மேக்ஸிமம், கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மினிமம். இதை கவனிக்காதீங்க. இது கிரேட்டர் தென் 0வா இருந்தா மட்டும்தான் மேக்ஸிமமும் மினிமமும். லெஸ் தென் 0வா இருந்தா சேடல் பாயிண்ட், ஈக்குவல் டு 0வா இருந்தா இன்கன்க்ளூசிவ். சரிதானா? இது நம்மளுக்கு நல்ல ஃபெமிலியரா இந்த ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பிறகு நம்ம ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாவே என்ன செய்திடலாம், போட்டுடலாம். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், fx equal to 3x square minus 3. சரியா? 3x square minus 3. fy equal to 3y square minus 12. இப்போ fx equal to 0 போட்டிங்கன்னா 3x square minus 3 is equal to 0. x equal to plus or minus 1. அதாவது x square equal to 1, x equal to plus or minus 1. சரியா? அடுத்தது fy equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 3y square minus 12 equal to 0. அப்போ 3y square equal to 12, y square equal to 4, y equal to plus or minus 2. y equal to plus or minus 2. இப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, x 1 இருக்கும்போது 2, 1, minus 2. அடுத்தது இங்க minus 1, இங்க 2. அடுத்தது இங்க -1, இங்க -2. அப்ப 4 பாயிண்ட்ஸ் என்ன செய்திருக்கு, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதான் என்னது? ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். 1, 2, 1, -2, -1, 2, -1, -2. இதுதான் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். இந்த fx equal to 3x square fy. இதுல நம்மளுக்கு fxx fy எல்லாம் வேணும் இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சாலே நம்ம இது பண்ண முடியும். fxx equal to இதுல கீழே fxx equal to 6x, fyy அல்லது fxy. fxy என்னது? 0. fxy இதை y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 0. அடுத்தது fyy equal to என்னது நம்மளுக்கு? 6y. fyy equal to எவ்வளவு? 6y. அப்போ இதுதான் நம்மளுடைய A, இதுதான் நம்மளுடைய B, இதுதான் நம்மளுடைய C. சரியா? இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதை காட்டி தரேன். இதில் பாயிண்ட்ஸை முதல்ல குறிச்சிக்கோங்க. 1, 2, 1, -2, -1, 2. அடுத்தது -1, -2. சரியா? இதுல நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முதல்ல என்னது? A எவ்வளவு? A 6x. அடுத்தது AC minus b square தானே. அடுத்து C எழுதிக்கோங்க. C 6y. B என்னது? B நம்மளுக்கு fxy, b 0. சரியா? இப்போ ஒவ்வொன்றா சப்ஸ்டிட்யூட். அடுத்தது கடைசியில நம்மளுக்கு என்ன வேணும்? AC minus b square தான் வேணும். AC minus b square வேணும். ரைட்டா? இப்போ பார்த்துட்டே வரலாம். இப்போ போட்டுட்டே வரலாம் ஒன்று ஒன்றா.
இப்படி டேபிள் போட்டு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா ரொம்ப ஈஸியாக அந்த கால்குலேஷனை பண்ணலாம். இதில் பாருங்கள், a is equal to 6x, xக்கு 1 போடணும், yக்கு 2 போடணும், அப்போ 6. இங்கே 6y, அப்போ இங்கே 2 போடணும், 12. அடுத்தது இங்கே b வந்து என்னது தான், 0 தான். இப்போ ac மைனஸ் பி ஸ்கொயர், 6 12 72, ac ஸ்கொயர்னே போட்டுகிட்டே இருக்கேன் நான். 6 12 72 மைனஸ் 0, அப்போ 72 தான். இது எப்படி இருக்கு, ac மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0 இருக்கு. இது எப்படி இருக்கு, கிரேட்டர் தென் 0 இருக்கு. இதில் a எப்படி இருக்கு, கிரேட்டர் தென் 0 இருக்கு. a எப்படி இருக்கு, கிரேட்டர் தென் 0 இருக்கு. சரியா? அப்போ aயும் கிரேட்டர் தென் 0, ac மைனஸ் பி ஸ்கொயரும் கிரேட்டர் தென் 0. அப்போ இந்த 1,2ங்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மினிமம் கிடைக்கும். அந்த 1,2ங்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மினிமம் கிடைக்கும். சரியா? மினிமமா இருக்கும். அது வேணா நீங்க எழுதிடலாம். இந்த இடத்துல இது மினிமம் பாயிண்ட், மினிமம் பாயிண்ட். அடுத்தது இதே மாதிரி நான் 1,-2 போடுறேன். பாருங்க, எக்ஸுக்கு 1 போடுறோம். எக்ஸுக்கு 1 போடும்போது 6 × 1 6 கிரேட்டர் தென் 0. அடுத்தது சிக்கு 6y, 6 -12, 6y என்ன -12 மைனஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் வந்து பி வந்து 0 தான். அப்போ 6 12 72, ஏசி எவ்வளவு, -72, லெஸ் தேன் 0. இது லெஸ் தேன் 0, இது கிரேட்டர் தேன் 0. லெஸ் தேன் 0னா நம்மளுக்கு அந்த பாயிண்ட் என்னவாயிரும், சேடல் பாயிண்ட் ஆயிரும். லெஸ் தேன் 0 வரதா இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட், சேடல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் சேடல் பாயிண்ட். அடுத்தது இது போடுவோம், -1,2, -1,2, எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா இங்கே -6, இங்கே ஒய்க்கு 2 போட்டிங்கன்னா 12. சரியா? இப்போ b வந்து 0 தான். இப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர், 6 12 72, -72 லெஸ் தேன் 0. அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னதுதான், இங்கே வந்து -6 லெஸ் தேன் 0, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது லெஸ் தேன் 0 வந்துருச்சுனாலே நம்மளுக்கு என்னது தான், சேடல் பாயிண்ட் தான். இது வந்து சேடல் பாயிண்ட். சரியா? சேடல் பாயிண்ட். இப்போ அடுத்தது பாருங்க, -1, -2, -1, பாயிண்ட்ல -1 எக்ஸுக்கு -1 போடுறேன். எக்ஸுக்கு -1 போட்டால் -6, அப்போ லெஸ் தேன் 0 வருது. ஒய்க்கு நான் -2 போடுறேன், அப்போ -12. அடுத்தது b வந்து 0 தான். இப்போ ஏசி, a × c, 6 12 72, மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ 72, இது கிரேட்டர் தென் 0. இது கிரேட்டர் தென் 0, a எப்படி இருக்கு, லெஸ் தேன் 0. அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னது, மேக்ஸிமம் பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னது, மேக்ஸிமம் பாயிண்ட். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, இவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இப்போது இந்த 2 பாயிண்ட்டும் சேடல் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் சேடல் பாயிண்ட். இது என்னது, மேக்ஸிமம் பாயிண்ட். இப்போ எஃபோட மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் மினிமம் எந்த பாயிண்ட்ல, 1,2. அப்போ நான் எக்ஸுக்கு 1 போடுறேன், 1³ ஒய்க்கு 2 போடுறேன், 8 -3 × 1 -12 × 2, 12 × 2னா 24 +20 என்ன வருதுன்னு பாருங்க, 27 வருது இல்லையா? இது 28 29 = 2. எஃப் மினிமம் வேல்யூ எவ்வளவு, 2. எஃப் உடைய மினிமம் வேல்யூ என்னது, 2. சரிதானா? எஃப் ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு இப்போ கண்டுபிடிப்போம். எஃப் மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்ல, -1, -2ங்கிற பாயிண்ட்ல, -1, -2ங்கிற பாயிண்ட்ல. அப்போ எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா -1, ஒய்க்கு -1 போட்டிங்கன்னா சாரி -2 போட்டிங்கன்னா -8. சரியா? அடுத்தது எக்ஸுக்கு -1 போட்டோம்னா -3 × -1 என்ன ஆயிடும், +3. இங்கே ஒய்க்கு -2 போட்டிங்கன்னா -2 × -12 +24 +20. சரியா? இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போமா, 27 20 44 47 9 போனால் 38 9 47 கரெக்டா?
அப்போது எஃபோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு 38, எஃபோட மினிமம் வேல்யூ எவ்வளவு 2. சரிதானா? ரொம்ப 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 ஒரு ஈஸியான கான்செப்ட். சரியா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு பாருங்க. fxy equal to x cube y square minus x power 4 y square minus x cube y cube. So fx equal to that 3x square y square minus 4x cube y square minus 3x square y cube minus 3x square y cube. சரியா? இப்போ fxx கண்டுபிடிச்சிங்கன்னா 6x y square minus 12x square y square minus 6x y cube minus 6x y cube. இது fxx. சரியா? fxx. அடுத்தது fy கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த fy கண்டுபிடிச்சிங்கன்னா 2x cube y minus 2x power 4y. சரியா? minus 2x power 4y minus 3x cube y square minus 3x cube y square. y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா அப்படியே வச்சிருக்கேன். அடுத்தது fyy கண்டுபிடிப்போம். fyy இதை திரும்ப y-ஆல பண்ணுறேன். அப்போ 2x cube minus 2x power 4 minus 6x cube y minus 6x cube y fy. சரியா? அடுத்தது fxy fx into y. சாரி, இதை x நான் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ இதுக்கு 2y வரும். அப்போ 6x square y மைனஸ் இதுக்கு 2y வரும். அப்போ minus 8x cube y மைனஸ் இங்கே இதை y cube நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். இப்போ 3y square வரும். அப்போ minus 9x square y square minus 9x square y square. முதல்ல நம்ம என்ன செய்யணுமா, சேடில் பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஸ்டேஷ்னரி பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸ்டேஷ்னரி பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல fx equal to 0 போடணும். fx equal to 0, fy equal to 0. இப்போ fx equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 3x square minus 4x cube y square minus 3x square y cube equal to 0. சரியா? இதில் நம்மளுக்கு எது காமனாக இருக்குது அது அவுட் சைடில் எடுக்கலாம். x ஸ்கொயர் அவுட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா 3 minus 4x y square minus 3y cube equal to 0. 3y cube equal to என்னது 0. சரியா? y square அவுட் சைடில் எடுக்கலாமா? எஸ், 3x square y square இருக்கு இதில். அப்போ x square y square அவுட் சைடில் எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒரு y square போயிடும், இங்கே ஒரு y square போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 3 minus 4x minus 3y equal to என்னது 0. சரியா? 4x minus 3y equal to 3. அப்போ இதில் இருந்து x equal to 0, y equal to 0, அடுத்தது இது equal to 0. அப்போ 4x plus 3y equal to 3. இந்த term equal to 0 போட்டிங்கன்னா 3 minus 4x minus 3y equal to 0. அப்போ 4x plus 3y equal to 3. சரியா? 4x plus 3y equal to 3. இதில் x equal to 0 போட்டிங்கன்னா y equal to 1 கிடைக்கும். x equal to 0 போட்டால் y equal to 1. y equal to 0 போட்டிங்கன்னா x equal to 4/3 கிடைக்கும். அப்போ இங்கேயே நம்மளுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இங்கே என்ன பாயிண்ட்லாம் 0,1ன்னு ஒரு பாயிண்ட்டு, 0,4/3ன்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு.
0,1ன்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, 0,4/3 அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிதானா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? fy equal to 0ன்னு போடணும். இந்த இருக்கு fy equal to 0. fy equal to 0ன்னு போட்டிங்கன்னா இந்த பாருங்க 2x cube y minus 2x power 4y minus 3x cube y square equal to 0. minus 3x cube y square equal to 0. அப்ப இதுல x cube y காமனா எடுத்துட்டோம்னா x cube y காமனா எடுத்துட்டோம்னா இங்க 2 இருக்கும். இங்க x cube காமனா எடுத்துட்டேன் அப்ப 2x. இங்க x cube எடுத்துட்டேன் y எடுத்துட்டேன் அப்ப minus 3y equal to 0. அப்ப இதுலயும் x equal to 0 y equal to 0 ஒரு பாயிண்ட். அடுத்தது 2x plus 3y equal to 0ன்னு ஒரு பாயிண்ட். 2x plus 3y equal to 0ன்னு 0 இல்ல 2 equal to 2 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ x equal to 0 போட்டிங்கன்னா 3y equal to 2ன்னு கிடைக்கும். அப்போ y equal to 2/3 கிடைக்கும். அடுத்து y equal to 0ன்னு போட்டிங்கன்னா 2x equal to 2ன்னு கிடைக்கும். அப்போ x equal to 1. y equal to 0 போட்டிங்கன்னா x equal to என்னது 1. இதில் பாயிண்ட் தப்பாக எழுதியிருக்கேன் பாருங்க. x வந்து 4/3, y தான் என்னது 0. அதே மாதிரி இங்கே 0,2/3ன்னு ஒரு பாயிண்ட்டு, 1,0ன்னு ஒரு பாயிண்ட்டு. சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இங்கே ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு, இங்கே ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அது போக இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. இங்கே என்ன இருக்கு? 4x plus 3y equal to 3ன்னு இருக்கு. இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -2x minus 4x minus 2x வரும். 3y minus 3y என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ 2 minus 3 என்னது? -1. அப்போ x is equal to 1/2 ஒரு பாயிண்ட். x is equal to 1/2. x equal to 1/2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 2 into 1/2 plus 3y equal to 2. அப்போ இங்கே 2 கேன்சல் ஆயிருமா? இப்போ 3y equal to 2 minus 1 equal to 1. அப்படின்னா y equal to எவ்வளவு? 1/3. இப்போ மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு மட்டும் நான் எழுதுறேன் பாருங்க. மற்றெல்லாம் அழிச்சிருவோம், மற்ற எல்லாத்தையும் அழிச்சிருவோம். இப்போ என்னது? ஃபர்ஸ்ட் 0,1 4/3, 0 அடுத்த பாயிண்ட் இந்த 0,2/3 1,0 அடுத்த பாயிண்ட் இந்த இருக்கு. x is equal to 1/2, y equal to என்னது? 1/3. இப்போ மொத்தம் எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருக்கு? 5 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 1/2 1/3 1/2 1/3 ஒரு பாயிண்ட் இருக்கு. 0,1 4/3, 0,2/3 1,0. சரிதானா? இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. இதுல 0,0 ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை விட்டுட்டோம்ல. x 0 y 0 அந்த பாயிண்ட் வேற இருக்கு. x equal to 0 and y equal to 0. இங்க x 0 y 0 அந்த பாயிண்ட் போட்டோம்னா அது வேற நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மொத்தமா 6 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. இந்த 6 பாயிண்ட்ஸையும் நம்ம இப்ப என்ன செய்யணும்? அந்த டேபிள் டேபிள் போட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு டேபிளை போட்டு எழுதணும். fxx a என்ன b என்னன்னு மட்டும் எழுதி வச்சுட்டு அழிச்சிருவோம். 6x y square minus 12x square y square minus 6x y cube. b எவ்வளவு? b fxy இந்த இருக்கு. 6x square y minus 8x cube y minus 9x square y square minus 9x square y square. சரியா? a b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து c இந்த இருக்கு. c வந்து 2x cube minus 2x power 4
மைனஸ் 6x³ ஒய். சரிதானா? எழுதியாச்சு. ஏபிசி எழுதியாச்சு, பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு பெரிய டேபிளாக போடுங்க. நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. சரியா? டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6 பாயிண்ட் இருக்குது. 6 பாயிண்ட் இருக்குது. ஏ எவ்வளவு பாயிண்ட் என்னதெல்லாம் ஃபஸ்ட் எழுதுவோமா? பாயிண்ட் வந்து 0, 0, 0, 1, 4/3, 0, 4/3, 0, 0, 2/3, 1, 0, கடைசி பாயிண்ட் என்னது? 1/2, 1/3. சரியா? இப்போ இதில் a = இந்த இருக்கு. a = 6xy² minus 12x² minus 6xy³. சரியா? ஏயோட வேல்யூ இப்படி கண்டுபிடிங்க. அடுத்தது b = 6x² minus 8x³ minus 9x² c எவ்வளவுன்னு பாருங்க. c வந்து 2x³ minus 2x⁴ minus 6x³ சரியா? ac minus b². கடைசி என்னது? ac minus b². அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? இது மேக்சிமமா மினிமமா சேடலா எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சரிதானா? இப்போ நான் முதல்ல என்ன செய்ய போறேன்? எக்ஸுக்கு ஏக்கு 0 0 போட்டிங்கன்னா 0 வந்துடும். பிக்கு போட்டிங்கன்னா அதுவும் 0 தான். சியும் 0 தான். அப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயரே 0 ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த டெஸ்ட் இஸ் என்னது? இன்கன்க்ளூசிவ். இன்கன்க்ளூசிவ். ஏன்னா 0 வந்துருச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன கிடையாது? மீனிங்கே கிடையாது, 0. இப்போ நான் எக்ஸுக்கு 0 போடுறேன், ஒய்க்கு 1 போடுறேன். எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1 போட்டிங்கன்னா 0. இங்கே எக்ஸுக்கு 0 போடும்போது போல 0. அப்போ இதுவும் என்னது தான்? அதே மாதிரி இன்கன்க்ளூசிவ் தான். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்? அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் என்ன செய்ய போகிறேன்? ஒய்க்கு 0 போட போகிறேன். அப்போ எல்லாமே 0 ஆயிடும். அப்போ இதுவும் என்னது தான்? இன்கன்க்ளூசிவ் தான். அடுத்தது நான் எக்ஸுக்கு 0 போடுறேன், போல 0 ஆயிடும். அப்போ இதுவும் இன்கன்க்ளூசிவ் தான். இதுவும் இன்கன்க்ளூசிவ் தான். இதுவும் என்னது தான்? இன்கன்க்ளூசிவ் தான். நான் இப்போ எதுல மட்டும்தான் எனக்கு வேல்யூ வரப்போகுது? எதுல மட்டும்தான் வேல்யூ வரப்போகுது? 1/2, 1/3ல மட்டும்தான் எனக்கு வேல்யூ கிடைக்க போகுது. போடுவோமா? எக்ஸுக்கு 1/2 போட்டிங்கன்னா ஒய்க்கு 1/3 போடலாம். எக்ஸுக்கு 1/2 அப்போ 6 × 1/2 × ஒய்க்கு என்ன பண்ணணும்? 1/3 போட்டிங்கன்னா 1/9 மைனஸ் 12 × 1/4 × 1/9 மைனஸ் 6 × 1/2 × 1/27 1/27. சரியா? அப்போ இங்கே 1 3 3 2 3 6 9 3 27. அப்போ எல்லாத்துலேயுமே இங்கேயும் இங்கே 2 12 2 4. இப்போ எல்லாத்தையுமே கீழே 18 இருக்கு பாருங்க. எல்லாத்தையுமே கீழே 18 இருக்கு. இப்போ மேலே 6 மைனஸ் 6 மைனஸ் 2. அப்போ மைனஸ் 1/9. இது என்னது? ஏ வேல்யூ எவ்வளவு? மைனஸ் 1/9 லெஸ் தேன் 0. ஏயோட வேல்யூ எவ்வளவு? மைனஸ் 1/9 லெஸ் தேன் 0 வருது. நான் இப்போ மைனஸ் 1/9 இருக்குல்ல, அப்படி வச்சுக்கலாம். பி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பிக்கு நான் 6 × 1/4 × 1/3 மைனஸ் 8 × 1/8 × 1/3 மைனஸ் 9 × 1/4 × 1/9 9x² y². சரியா? இப்போ கீழே எல்லாம் ஒன்று போல இருக்கிற மாதிரி கொண்டு வருவோம். இங்கே 8 8 கேன்சல் ஆயிருமா? இங்கே 9 9 கேன்சல் ஆயிருமா? இங்கே 1 2. இப்போ கீழே எல்லாத்துலேயுமே இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, 2/4. இது 2/4.
இது -1/4. அப்போ -1/4 -1/3 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -7/12. எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 7/12. 1/2 1/3. இங்கே 2/3 இருக்கு. இல்லை இன்னொரு தடவை பார்ப்போம். என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2/4 -1/3 -1/4. 6x² y. 6 into x² க்கு 1/4, y க்கு 1/3, -8 into x³ வந்து 1/8 1/8 into 1/3, -9 factor x² y -8 x³ y -1/12. எவ்வளோ வருதுன்னு பாருங்க. -1/12 -1/12. சரியா? அடுத்தது -1/12 2/4 -1/3 -1/4. கரெக்ட் தான். 1/4 -1/3. அப்போ -1/12 வருது. சரியா? அடுத்து சியோட வேல்யூ போடுங்க. சியோட வேல்யூ போட்டிங்கன்னா இந்த 2x³ -2x⁴. But 2 into 1/8 minus 2 into 1/16 minus 6 into 1/8 into 1/4. 6 into 1/8 into 1/4. என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே 4, இங்கே 8, இங்கே வந்து 2, இங்கே வந்து 3. அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. 1/4 -1/8 -3/16. 1/4 -1/8 -3/16. ஸோ 16 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இப்போ 4 -2 -3. 4 -2 -3 வந்து 2x³ 2 into 1/8 minus 2 into 1/16 minus 6 into 1/8 into, here it is 1/2. Here it is 1/2. 3/8 it is. It is 3/8. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 LCM எடுத்துட்டோம்னா 8 LCM எடுத்தோம்னா 2 minus 4. 2 minus 4 minus 2/8. 1/4 minus 1/8 minus 3/8. சியோட வேல்யூ வந்து -2/8. இன்னும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. 2 into x³ வந்து 1/8. x⁴னா 1/16. பட் 2 into 1/8 minus 2 into 1/16 minus 6 into 1/8 into 1/2. 1/8 into 1/2. சியோட வேல்யூ என்ன வருது அதான் பார்க்கணும். சியோட வேல்யூ வந்து 1/4 minus 1/8 minus 3/8. 1/4 minus 1/8 minus 3/8.
8 LCM எடுத்தோம்னா 2 minus 4 minus 1 by wait minus 1 by 4 தான் வருது. இப்போ AC minus B square கண்டுபிடிக்கணும். ABC போட்டேன். AC minus B square. AC minus B square வந்து எல்லாமே என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். Aயும் Cயும் மல்டிப்ளை பண்ணா பாசிட்டிவ். B square பாசிட்டிவ். AC minus B square கண்டுபிடிச்சு பாருங்க. AC வந்து 1 by 36 minus B square 1 by 144. அப்போ 144 minus 36 by 144 வரும். greater than 0 தான் வரும். கட்டாயமா என்ன செய்யும்? இது greater than 0 வருது, இது less than 0 வருது. அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும்? மேக்ஸிமமா இருக்கும். greater than 0, இது வந்து A வந்து less than 0 வருது. அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். சரியா? F ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் வேணுமே. F of 1 by 2, 1 by 3 என்ன வருதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்ற எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இன்கன்க்ளூசிவ் ஆயிடுச்சு. இது மட்டும்தான் மேக்ஸிமம் வேல்யூ வருது. இது என்ன ஆன்சர் என்ன வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு நான் F of 1 by 2, 1 by 3 நான் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி உங்களுக்கு ஆன்சரை சொல்கிறேன். சரியா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் 2 வேரியபிள்ஸை நம்ம இவ்வளவு ஈஸியாக ஷார்ட்டாக நம்ம என்ன செய்திடலாம்? ஒர்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக அதாவது கான்செப்ட்ஸை ரொம்ப தெளிவாக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கோ அல்லது நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு 2 மார்க் கொஸ்டின், 8 மார்க்கு, 16 மார்க் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஃபர்தராக இன்டகிரேஷன் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் இது முடிகிற கண்டிஷன் வந்துடுச்சு. அடுத்தது நான் வந்து இன்டகிரேஷன் தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா?